இருக்கட்டும்மா, நான் வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிடியே. என்ன நீ வேலைய முடிக்கியா? இல்ல இல்ல, உமாவை வேலை முடிக்க வச்சுட்டு அப்புறமா நான் வந்து சாப்பிடியேம்மா. அதனால ஜெயேசும் பிரீத்தியும் வருவாங்களாமா. என்ன கெஸ்ட் ரூமே க்ளீன் பண்ணி வை, சரியா? அப்படி இல்ல உமா, நம்ம உங்க அம்மா பண்ணலனா நீங்க பண்ணுங்க. நான் உமா என்னதே நல்ல தூங்குனீராமா? எங்கதே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்தேன். அடிக்கற வெக்கிட்டு தூக்கம் வரதாக்கும். அப்படியே வெக்கடிக்க வெக்க இப்ப எழுதி வந்து நம்ம மண்டையில நாலு தட்டு தட்டுன பாத்துக்க. ஏன் மேலல கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண சொல்லி 2 நாள் ஆச்சு. என்ன க்ளீன் பண்ணல நீ? இப்ப மும்பைல இருந்து ஆட்கள் வந்தறோம். எங்க அவன் தலையில தங்க வைப்ப எல்லாத்தையும். நான் ஏன் யா தலையில யாரனாலும் தங்க வைக்கணும்? லூசு கிழவி. என்ன ஒரு படிய முடிச்சிட்டு நிக்க? டக்கு டக்கு போய் ரூமை க்ளீன் பண்ணு பா. ரூமை தான க்ளீன் பண்ணா? இந்த பண்ணி. அன்று வந்தது அதே நிலா சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சச்சச்சா. இந்த கத்திரி வெயிலுக்கு பல்ல இழுச்சிட்டு இருக்கு. நிலா வாங்கலாம் நிலா. எதுக்குமா அப்படி எட்டி வச்சா? கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண சொன்னீங்களா? ஏன் பண்ணல? உங்க அம்மா என்ன பிடிச்சு ரைடு விடுறாவ ரைடு. உங்க அம்மா சொல்லியாவல்ல, போய் நீனே க்ளீன் பண்ணு போ. உங்க அம்மா பேச்ச நான் ஏன் கேட்கணும்? நான் எங்க அம்மா பேச்ச கேட்பேன். அதே மாதிரி உங்க கெஸ்ட் ரூமை நான் ஏன் க்ளீன் பண்ணனும்? வீடு உங்களுக்கு, கெஸ்ட் ரூம் உங்களுக்கு, கெஸ்ட் உங்களுக்கு. நீங்க நடத்த போற ஃபங்க்ஷன் உங்க தம்பிக்கு க்ளீன் மட்டும் நான் பண்ணணுமா? என்ன உமா இது இப்படி பிரிச்சு பேசியா? ஓ வேலைனா மட்டும் பிரிச்சு பேசியா? வேலைன மட்டும் வந்துட்டா எல்லாம் நமக்குங்கிறது. இதுவே பங்கு பிரிக்கிறது வந்துச்சுனா எல்லாம் உங்களுக்கு ஆயிரும். அப்படிதானே? அப்ப மர்மம் தேவை கிடையாது. அப்படிலாம் இல்ல உமா. எப்படியோ எனக்கு தெரியாது. போய் டக்கு டக்குன்னு கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுங்க. உங்க அம்மா மட்டும் திருப்பி நீ கூப்பிட்டு சொன்னான்னு வச்சுக்கிடுங்க. ஏன் என்ன செய்வா? கூப்பிட்டு சொன்னா உங்க அம்மாவே க்ளீன் பண்ண வச்சிருவேன். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். உங்க அம்மா இருக்கறதால அமைதியா இருக்கேன். இந்த மாணிக்கத்தை பாஷாவா மாற வச்சிராதீங்க. பாஷா பாஷா. எம்மா இவ செஞ்சாலும் செய்வா, நம்மளே போய் க்ளீன் பண்ணிருவோம். இல்ல ராஜேஷ், என்னல தொடப்பத்தை தூக்கிட்டு நீ போறா? அது அது இந்த உமாவே 2 நாள் ஆச்சு கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணி வை சொல்லி. என்ன செய்யல பாத்துக்கிடுங்க. அதான் ஒழுங்கா வேலை பார்க்கல இல்லையான்ட்டு மேற்பார்வை பார்க்கறதுக்கு நானே போறேன். என்ன? ப்ளீஸ் உமா, எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுனா சண்டை போடுவா. அது தெரியல. தொடப்பத்தை எடுத்து நீ தூக்கிட்டு போறா. அவள தான க்ளீன் பண்ண தெரியுது. அவ தூக்கிட்டு போக வேண்டியதானே? அது வேற ஒண்ணும் இல்ல, வேலை செய்யலன்னா 2 சாத்து சாத்தலாம் பத்தியா? அதான் ரூம் கதவை மட்டும் சாத்தட்டும். அப்புறம் யார் யார சாத்தியான்னு பாப்போம். சரி அப்போ ஏ மொபைல் பொண்டாட்டி எப்படி கைக்குள்ள வச்சிருக்கா? என்னைய மட்டும் வேலை பார்க்க வச்சுட்டு நீ இப்படி தனியா திங்கிய, உனக்கு நியாயமா இருக்கா? உங்க அம்மா வந்ததுல இருந்து எத்தனை நாளுனா மாங்க மாங்கன்னு வேலை பார்க்கும்போது நீங்க உட்கார்ந்து தின்னுப்பியே. அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? வாயை மூடிட்டு வேலைய பாருங்க. கூட்டியாச்சுல, இனி நல்லா மாப் போட்டு தொடச்சு போடுங்க. எல்லாம் என் நேரம். ஐயா ராஜேஷ், என்னம்மா? என்னையா செய்ய? இந்த உமா வீட்டை மாப் போடியாமா? அது ஒழுங்கா போடியாலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் மாப் போட்டுல நீ வந்து பஜ்ஜி சாப்பிடு. இருக்கட்டும்மா, நான் வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிடியே. என்ன நீ வேலைய முடிக்கியா? இல்ல இல்ல, உமாவை வேலை முடிக்க வச்சுட்டு அப்புறமா நான் வந்து சாப்பிடியேம்மா. சரி சரி, வேலை நடக்கட்டும். சரி எங்க போனா? இவ்வளவு லேட் ஆகுது. ஜெயேஷ், ஏய் ஜெய், இங்கதான் இருக்கேன். சொல்லிட்டு போலாம்லடா. ஏன் அவ்வளவு அவசரம் கால் பண்ணிருக்கலாம்ல நீ? ஆமால, ஐ forgot. சலோ போலாம் வீட்டுக்கு. ஓகே. என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு? ஆமா, நேத்து சோனியா எங்க வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தா. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம என்கேஜ்மென்ட்க்கு வரவேன்னு சொன்னா. நிஜமாவே ஃப்ரெண்ட் சமாதானம் ஆயிட்டாங்களா? அவங்கள பார்த்தா கொஞ்சம் கோவக்காரி திமிரு பிடிச்ச மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். அது மத்தவங்கனாதான் அவ அப்படி கோவத்தை காமிப்பா, திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பா. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எப்பவுமே என் கூட நல்லா தான் இருப்பா. ரொம்ப நல்ல பிள்ளை. அப்படியே மேடம்? ஆமா, நீங்க என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எங்க போனாலும் இதான் கண்ணில் படுற அவ பச்சை. அங்க பாரு ஃப்ரெண்டு சோனி, சீ, பாத்து வர தொலைச்சிட்டால. இனி இவன் முன்னாடி நல்ல மாதிரி வேஷம் போட்டு தான் ஆகணும். சோனி, சொல்லு திவ்யா, நீ இங்க நீ வரேன்னு சொல்லிருக்கலாம்ல. நம்ம 2 சேர்ந்தே வந்திருக்கலாம். இல்ல, நானே சடனா தான் வந்தேன். எங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமாங்க, சாரி, என்னையால தான் உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்னையால இப்படி பாதிச்சுட்டேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா திவ்யா சொன்னா நீங்க 2 பேரும் இப்ப இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்து. ரொம்ப தேங்க்யூ எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. திவ்யா, நான் கிளம்புறேன். சோனி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவேன் இரு. வேண்டாம், நீங்க ஏதாவது பர்சனலா பேசுவீங்க, நான் கிளம்புறேன். அப்படிலாம் இல்ல சோனி. இல்ல திவ்யா, அப்பா கால் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன். சை, கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்டு எப்படி பல்ல இழுச்சிட்டு இருக்கா? எனக்கு என்னமோ ஃப்ரெண்டு என்ன நம்ம மேல கோவமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லங்க, வெளியில அடிக்கிற வெயிலுக்கு
உள்ள வந்து நீ என்ன குளுகுளுன்னு இருக்கு. ஆமாக்கா, இன்னைக்கு வெயில் தாறற வரைக்கும் இங்கே இருந்துற வேண்டியதா. கரெக்ட்டா சொன்னா. டக்கு டக்கு சேலை செலக்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு விருந்தாள் எல்லாம் வருது. எத்தே, சேலை எடுக்க பொண்ணு வீட்ல இருந்து யாரும் வரலையோ? இல்ல, கல்யாண சேலை எடுக்கும்போது கூப்பிட்டுடுவோம் பொண்ணை. ஏற்கனவே 2-3 தடவை நிச்சயம் தட்டி போயிருக்கு. அதனால இந்த தடவை காதும் காதும் வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிக்கணும். அதனால யார்கிட்டயும் சொல்லாம வந்திருக்கோம் பாத்துக்கிடுங்க. ஊருக்குள்ள போய் 2 பேரும் கொட்டை அடிச்சு விட்டாதீங்க. என்னம்மாமா, சரி சரி மண்டே ஆட்டிட்டு ஊர்ல போய் தண்டார தட்டறால் வர 2 பேரும். எத்தே, எத்தனை சேலை எடுக்கணும்? கல்யாண பொண்ணுக்கு மட்டும் நிச்சயதாம்பல பட்டு ஒண்ணு எடுத்தா போதும். மத்தபடி கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் பிற வந்து வாங்கிடலாம். ஒரே ஒரு சேலை இருக்கும். ஆமா, பிற எத்தனை எடுக்க? அதுக்கு இல்லத்தே, ஒரு 2-3 சேலை கூட எடுத்தோன்னு வைங்களா, கடையில கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். நல்ல வரவேற்று உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் தருவதே. ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு 10,000 ரூபாய்க்கு மொய் போட சொல்றா நீ. அப்படி இல்ல. சரி, நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு சேலை எடுத்துக்கிடுங்க. சரியா? 3 சேலை ஆச்சு. போதுமா? எம்மா, ஆடுனது போதும். 2 பேரும் டக்குனு சேலை செலக்ட் பண்ணுங்க. எம்மா எப்படியும் விடிஞ்சிர இன்னைக்கு இவ்வளவு 2 சேலை எடுக்கிறதுக்குள்ள. நல்லா தான் இருக்கு கலர். ஆனா இந்த பார்டர் இதே மாதிரி வேற பார்டர்ல இருக்கா? ஏ சீக்கிரமா எடுத்து முடிங்கம்மா. கல்யாண பொண்ணுக்கே நான் எடுத்து முடிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரமா தான் நின்னு செலக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? 5 நிமிஷத்தே. ஹலோ. சரி சரி, அந்த வந்துட்டோம், உடனே வாரோம். யார்ல தம்பி போன்ல? எம்மா, ஜெயேசும் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துட்டாவலாமா, அதான் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். வந்துட்டாவளோ? நான் வீட்ல இருந்து வரவேற்கணும்னு நினைச்சேன். இவ்ளோ 2 பேரும் சேலை எடுக்கேன்னு இங்கே நேரத்தை வீணாக்கிட்டாளுவே. என்ன செய்யம்மா? 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கவல்ல. இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஊர்ல யாரும் தெரியாது, நம்மள மட்டும் தான் தெரியும். வா கிளம்புவோம். மாமியார் சேலை எடுத்தாரேன்னு இருக்கு. எப்படியும் விலை கூடின சேலையை எடுத்துறணும். இந்த உமாவோட 1 ரூபாய்க்காச்சும் விலை கூடின சேலையை எடுத்துறணும். இந்த சேலை நல்ல ஜொலிக்கி. ஆனா அந்த அக்கா எடுத்துக்க சேலையோட விலை கம்மியா இருக்கு. வேற சேலை பாப்போம். நல்ல விலை வசதியான சேலை எடுக்க வேண்டியதானே? மாமியார் தான பைசா கொடுத்து. வசந்தா, என்ன நேராவு வா. இந்த 5 நிமிஷங்க. ஏலே, இவ்ளோ 2 பேரும் இங்கே கடக்கட்டு. நம்ம கிளம்புவோம் வா. வசந்தா, நாங்க கிளம்பியோம். நீங்க 2 பேரும் என்ன சேலை வேணுமோ எடுத்துட்டு வீடு வந்து சேருங்க. என்ன உமா, இங்க 2 கிளம்பிட்டாவ. சேலைக்கு நீ துட்டு வச்சிருக்கியா? யாட்ட யாதுக்கு துட்டலாம். வா நம்மள ஓடுவோம். எல்லே, இல்லங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர்